அண்ணா, யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணைத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்க? எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப இருந்துச்சு? 2019 தேர்தல் டிசம்பர் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம் யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம் பாப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நில்லு என்று சொன்னால் நான் நிற்க போறேன். கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் இது ஒரு 6 மாசம் 7 மாசம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால கன்வீனரா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில கட்சி பணி கொடுத்திருக்கு. நீலகிரியில போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில வேலை பார்க்கறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்திருக்கு. நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்க போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைங்க, நீங்க போய் எல்லா கேடஸும் ஒன்னா கொண்டு வாங்க. சோ ஒருவருக்கு அந்த கட்சியில ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். சோ களம் மாறிடுச்சு. சோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்கிற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து நிக்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுங்க. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும்.